வணக்கம் மக்களே, நாம் இந்த பதிவில் வாழைப்பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். சொர்க்கத்தின் கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த வாழைப்பழம் தான். இப்போ நம்ம முக்கணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மா, பலா, வாழையை குறிப்பிடுவோம். அதில் ஒரு கனி தான் இந்த வாழைப்பழம். அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளையும் சுவைகளையும் கொண்டிருக்கக்கூடியதான் வாழைப்பழம். வாழைப்பழத்துடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வாழைப்பழம் என்னதான் ஒரு சாதாரணமான பழ வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் அதோடைய மருத்துவ குணங்கள் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்கு. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ஆனது ட்ரிப்டோஃபோனாக மாற்றப்படும். ஸோ இந்த ட்ரிப்டோஃபோன் என்ன பண்ணும் அப்படின்னா செரட்டோனாக மாற்றம் அடைகிறது. இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அமைதியான குணத்தை தோற்றுவிக்கும், நம்மளுடைய நரம்புகளை சாந்தமடைய செய்யும். ட்ரிப்டோஃபேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நியாசின் மாற்றம் அடையும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகளை உங்களுக்கு நிவர்த்தி செய்யும். வாழைப்பழத்தில் இதுவும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் இருக்கு. ஸோ பொட்டாசியம் சத்து வாழைப்பழத்தில் அதிக அளவில் இருக்கிறதால உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். அதாவது எதையுமே நீங்கள் நல்ல மனநிலையில் வைத்துக் கொள்ளக்கூடியதுக்கு உங்களுக்கு இது துணை புரியும். மூளை நரம்புகள் நல்லா ஆக்டிவாக செயல்பட வைக்கும். எதையுமே நீங்கள் கூர்மையாக வந்து சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறனெல்லாம் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் வந்து இருப்பீங்க. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த வாழைப்பழத்தை கொடுக்கிறது அவங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டு திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நல்ல மனநிலை வைத்துக் கொள்வதற்கு துணை புரியும். நரம்புகளை சீராக வைத்துக் கொள்ளக்கூடியது இந்த வாழைப்பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொட்டாசியம் ஆனது இந்த வாழைப்பழத்தில் இருக்கிறதால நரம்புகளை சீராக வைத்துக்கும். கூடவே ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த பிபி பிளட் பிரஷர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம். ஸோ ரத்த அழுத்தத்தையும் இதயத்தையும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக சீராக வச்சிருக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் தான் உதவிகரமாக இருக்கு. இதய ஆரோக்கியம், உங்களுக்கு இதயம் ஆரோக்கியம் வந்து இருக்கணும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும், இதய நலனை நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாழைப்பழத்தை வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். நீங்க தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். அதுல எந்த விதமான உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய உடல்ல வந்து சுரக்கக்கூடிய திரவத்தை வந்து இந்த வாழைப்பழம் தான் சமநிலைப்படுத்துது. உடம்புல இருக்கக்கூடிய செல்களை தூய்மையாகவும் நல்ல நிலையில நல்ல ஊட்டச்சத்துரை வச்சுக் கொள்வதற்கும் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கு. வாழைப்பழத்தில் காணப்படக்கூடிய ஃபைபர், அதாவது நார் சத்துக்கள் நம்மளுடைய குடலை வந்து சீராக வைக்குது. இதனாலதான் நமக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். வாழைப்பழத்தோட பால் கலந்து நம்ம சாப்பிட்டாலோ அல்லது வாழைப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டாலோ அது வயிறு சம்பந்தமான நோய்களை நமக்கு குறைச்சிரும். ஸோ நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வாழைப்பழங்களை வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் வந்து அந்த செரிமானம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை குணப்படுத்தப்படணும் அப்படின்னாலும் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை வராமல் தடுக்கப்படணும் அப்படின்னாலும் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நோய்களை உங்களுக்கு வாழைப்பழம் குணப்படுத்துது, வராமல் தடுக்குது. வாழைப்பழம் மட்டும் கிடையாது, வாழைப்பூவிலும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. இப்போ நீங்கள் வாழைப்பூவில் விட்டமின் B அதிகமாக இருக்கிறதால அந்த பூவை அடிக்கடி சமைத்து பெண்கள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி இதெல்லாம் உங்களுக்கு நீங்கிடும். குடல் புண், ரத்த பேதி, மூல நோய் இது எல்லாமே உங்களுக்கு பொதுவாக வந்து வாழைப்பழத்துடைய பூவை நம்ம சாப்பிடும் போது குணமடைஞ்சிடும். வாழைப்பழத்தில் விட்டமின் A, விட்டமின் B, விட்டமின் B2, C மற்றும் சுண்ணாம்பு சத்து இது எல்லாமே இருக்கு. உங்களுடைய உணவை வந்து எளிதில் ஜீரணிக்க செய்யக்கூடிய வாழைப்பழம் பித்தத்தை நீக்கக்கூடியதாகவும் இருக்கு. உங்களுடைய உடலை ரத்தத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு குடல் புண் வந்து வராது. அந்த குடல் புண் இருந்தால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஆறி போயிடும். அந்த குடல் புண் ஆறிடும். மேலும் தோல் வந்து பளபளக்க செய்யும். நீங்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக உங்களுடைய ஃபேஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தோலெல்லாம் பளபளப்பாக ஆரம்பிக்கும். சரும பிரச்சனைகள் நீங்கும். வாழைப்பழத்தோட நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து குணமாயிடும். வாழைப்பழத்தோட நீங்கள் சீரகம் சேர்த்து சாப்பிட்டு வர ரத்தம் மூலம் உங்களுக்கு குணமாகும். வாழைப்பழத்தை நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவை நீங்கள் விருத்தி அடைய செஞ்சுக்கலாம். செவ்வாழை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய குருதியை வந்து அகற்றும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட நச்சு கிருமிகள் உங்களுடைய ரத்தத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அகற்றும். மலை வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கலை அது வந்து உங்களுக்கு போக்கும். பேயன் வாழைப்பழம்னு ஒரு வகை இருக்கு. அந்த பேயன் வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு அம்மை நோயை வந்து அது குணப்படுத்தும். பச்சை வாழைப்பழம் உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். நேந்திர வாழைப்பழம் சொல்லுவோம். ஸோ நம்ம நேந்திரம் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கேரளாவில் ஃபேமஸாக இருக்கும் அது வந்து. ஸோ அந்த நேந்திரம் சிப்ஸ் வந்து இந்த வாழைப்பழத்தை தான் தயாரிக்கிறாங்க. நேந்திரம் பழம் வந்து உங்களுடைய சருமத்தை வந்து பளபளப்பாகும். உங்களுடைய சருமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ எந்த விதமான ரஃப்னஸும் உங்களுடைய சருமத்தில் இருக்காது. அப்புறம் மொந்தன் வாழைப்பழம்னு ஒரு வகை இருக்கு. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை அந்த மொந்தன் வாழைப்பழம் போக்கிடும். நாட்டு வாழைப்பழம் உங்களுடைய குடல் புண்ணை ஆற்றும். ஸோ வாழைப்பழத்தில் இந்த வகையில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களும் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் அனைத்து வகையான வாழைப்பழங்களையும் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.